அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கிறதுக்கான ஒரு 9 விதமான பொருட்கள் நான் சொல்கிறேன். இந்த 9 விதமான பொருட்கள் பார்த்திங்கன்னா, அதில் ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். மற்றதெல்லாம் ஓரளவுக்கு எல்லோரும் வாங்கக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். இதில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் சாண்டிங் மந்த்ரான்னு சொல்லுவாங்க. இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு மந்திரத்தை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கும். இதை உங்கள் வீட்டில் மாட்டி வச்சுட்டு ரிப்பீட்டடாக அந்த மந்திரத்தை ப்ளே பண்ணி விட்டுட்டு இருந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போயிடும். இது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 150 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் கிடைக்குது. நீங்கள் இது வாங்காட்டினா கூட உங்கள் மொபைல்லே கூட ஏதாவது ஒரு மந்திரத்தை போட்டுட்டு ஒரே மந்திரத்தை சூஸ் பண்ணுங்கள், ரிப்பீட்டடாக ப்ளே பண்ணுங்கள். அதுதான் முக்கியம். டெய்லி ப்ளே பண்ணுங்கள், ஒரே மந்திரத்தை மட்டும் ரிப்பீட்டடாக ப்ளே பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூக்கள். எப்போவுமே பூக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். அங்கே நீங்கள் எப்போவுமே ஒரு பூ இருக்கிற இடத்துக்குள்ளே நுழையிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கே உங்கள் மைண்டு சேஞ்ச் ஆகிற ஒரு ஃபீல் தெரியும். நிறைய பூ பார்க்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு ஹாப்பி ஆகும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ நீங்கள் மொத்தமாக பூக்கடையில் போயிட்டு என்றைக்கு விலை சாதாரண நாள் கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் மோஸ்ட்லி செவ்வாய், வெள்ளிக்கிழமை இல்லை அதுக்கு முந்தின நாள் போனீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். சாதாரண வேறு ஏதாவது ஒரு நாளில் போனீங்க, இல்லை முகூர்த்தம் இல்லாத ஒரு நாளில் போனீங்கன்னா பூக்களோட விலை ரொம்ப டெட் சீப்பாக இருக்கும். அன்றைக்கி போயிட்டு ஒரு 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா எக்கச்சக்கமான பூ கிடைக்கும். அந்த பூவை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நாள் மட்டும் வச்சுருங்க. பூக்கள் வாடின உடனே எடுத்துடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ பூக்கள் வீட்டில் வைக்கிறது மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியேற்றலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது இப்போ நிறைய குறைஞ்சிடுச்சு. திருவாசகம், தேவாரம், முற்று ஓதுதல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். என்ன அப்படின்னா, அந்த திருவாசகம், தேவார பாடல்களை வீட்டில் குரூப்பாக படிப்பாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா கூட்டு பிரார்த்தனை வீட்டில் பண்ணுவாங்க. அதே மாதிரி நார்த் இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா பஜன்ஸ்லாம் வீட்டில் வச்சு பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயங்களில் பண்ணால் கூட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, சாம்பிராணி புகையை டெய்லி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போய்டும். அதில் சாம்பிராணி புகையில் குங்குலியம்னு ஒன்று கிடைக்கும். நீங்கள் பூஜை கடையில் கேட்டிங்க அப்படின்னா தருவாங்க. அது கிட்டத்தட்ட சாம்பிராணி மாதிரி தான் இருக்கும். அதையும் கொஞ்சம் தட்டி அந்த சாம்பிராணி இதோடு சேர்த்து போட்டு கொளுத்துனீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, இது கொஞ்சம் காஸ்ட்லி. ஹோமம் வளர்க்குறதுன்னா சாதாரணமாக கணபதி ஹோமம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ஓரளவு சிம்பிளாக. ஸோ இது வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போகும். எப்போவுமே சவுண்டுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் உண்டுங்க. சவுண்டு தான் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றுறதுக்கான ஒரு சிம்பிளஸ்ட் வே. இப்போவுமே பார்த்திங்கன்னா சீனாவில் ஃபயர் கிராக்கர்ஸ், சவுண்டாக வெடிக்கிற ஃபயர் கிராக்கர்ஸ் வீட்டில் வச்சு வீட்டு பக்கத்தில் வெடிச்சது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி கூட சீனர்கள் இன்னும் நம்புகிறாங்க. சவுண்டுக்கு அந்த அளவுக்கான ஒரு பவர் இருக்குது. அதுவும் மந்திரம் அப்படின்னு போயிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன செடிகள் வளர்க்கலாம். பூக்கள் பூக்கிற மாதிரியான செடிகள் வளர்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதுக்கப்புறம் உள்ள விஷயம் என்னென்னா, இது பேர் சயின்ஸ். இது நார்மலாக நம்ம வீட்டில் அலங்காரத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணாலும் இதிலேருந்து வரக்கூடிய அந்த சவுண்டு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். இப்போவுமே சீனாவில் அவங்க வீட்டு வாசலில் அந்த பெல் மாட்டிப்பாங்க. இது பேர் விண்ட் சைம்ஸ்னு பேர். இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கும். மிஞ்சி போனால் 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் இருக்கும். ஓகே, இதுக்கு அடுத்தது உள்ளது பார்த்திங்கன்னா சென்டட் கேண்டில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு எரியும் போது ஒரு விதமான ஒரு வாசனையை கொடுக்கக்கூடிய ஒரு மெழுகுவர்த்தி தான். இதுவுமே ஆன்லைன்லேயும் கிடைக்குது, ஏதாவது ஷாப்பிங் மால்ஸில் கூட கிடைக்கும். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போனாலும் வாங்கலாம். மிஞ்சி போனால் ஒரு 200 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 600 ரூபா வரைக்கும் இருக்குது. இது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம். உப்பு நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உப்பு நெகட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணோன்னா சாதாரண அயோடின் உப்பு கிடையாது. இது பேர் கல் உப்புன்னு சொல்லுவாங்க. அந்த உப்பு பார்த்திங்கன்னா சைஸே பெருசாக இருக்கும். இந்த உப்பை என்ன பண்ணணும்னா உங்களுடைய ரூமில் 4 கார்னர்லேயும் போட்டுட்டு ஒரு 2 or 3 டேஸ்க்கு அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இந்த உப்பை எடுத்து வெளியே போட்டுடுங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.